ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 14th மே எபிசோட் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாரதி சரவணன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, ஐயோ அண்ணா சீக்கிரமாக இந்த கல்யாணம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே சரவணன் கேட்குறாரு, ஏமா இப்படி சொல்கிற, உனக்காக ஆதி சர்ப்ரைஸாக பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், நீ சீக்கிரமாக கல்யாணத்துக்கே போயிட்டியே அப்படிங்கிறாரு. இல்லைன்னா ஒரு நாளும் இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா சீக்கிரமாக கல்யாணம் நடந்தாலே நல்லா இருக்கும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், சரவணன் இருக்க பயமேன் அப்படிங்கிறாரு சரவணன். ஸோ இப்படி இவங்க பேசிட்டு, சரி நீ போய் பார்ட்டிக்கு ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ உடனே பாரதியும் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வாஷ்ரூமில் இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு குரல் கேட்குது. அவங்களால யாருன்னு பார்க்க முடியல. அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை வாட்டி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் இவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், இவனை கொலை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி யாரோ பேசுகிறாங்க. உடனே பாரதி அந்த வெண்டிலேட்டர் கிட்ட அப்படி போய் நின்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரியல. ஐயோ யாரை கொலை பண்ண போகிறாங்க, என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சி இன்னும் உன்னிப்பாக கேட்குறாங்க. அப்போ அந்த பக்கம் பேசுகிறவங்க சொல்கிறாங்க, இந்த ஆதி பல தடவை தப்பிச்சிட்டான், ஆனால் இந்த வாட்டி அவன் தப்பிக்கவே முடியாது, அவனை இந்த வாட்டி போட்டு தள்ளாமல் விடவே மாட்டோம், இன்றைக்கி நைட்டு தான் அவனுக்கு கடைசி நைட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே பாரதி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. ஐயோ ஆதிக்கு ஆபத்தா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கூடவே அந்த குரல் சொல்லுது, இந்த மாதிரி அம்மா இன்றைக்கி கேக் வாங்குறாங்க, சாரதா அம்மா ஆதிக்காக ஒரு கேக் வாங்க போகிறாங்க, அந்த கேக்கில் விஷத்தை கலந்துடலாம், அதை சாப்பிட்ட ஆதியும் பாரதி எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. உடனே பாரதி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பவானியும் ஏகாம்பரமும் ஒரு கேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அப்போ உடனே பவானி அவங்க கையில் ஒரு விஷ பாட்டிலும் ஒரு இன்ஜெக்ஷனும் வச்சுருக்காங்க. உடனே ஏகாம்பரம் சொல்கிறாரு, என்ன பவானி, ஸ்வேதா சும்மா தானே சொன்னால் கேக்கில் விஷம் இருக்குன்னு பாரதியை பயமுறுத்துறதுக்காக, நீ என்ன இப்படி நிஜமான கையில் விஷத்தையே வச்சுட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பவானி சொல்கிறாங்க, அவள் சும்மா தான் சொன்னால் நாம் அதை நடத்தியே காட்டிடுவோம், பழி ஸ்வேதா மேலே விழுந்துடும், நமக்கும் ஆதி போய் சேர்ந்துடுவான், இப்போ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ பாட்டிலேருந்து விஷத்தை எடுத்து அந்த இன்ஜெக்ஷனில் போட்டு, இந்த இன்ஜெக்ஷன் இருக்கிற மருந்தை நீங்கள் கேக்கு முழுக்க தெளிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாம்பரத்தை. உடனே ஏகாம்பரம் அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த கேக்கு முழுக்க அப்படியே அடிச்சு விட்டுறாரு. அந்த விஷம் உண்ட கேக் அங்கே இருக்குது. ஸோ அதோட இந்த ப்ரிவ்யூ முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.